ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்பைரல் பொட்டேட்டோ தான். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைஞ்சிப்பீங்களோ அந்த மாதிரி கோதுமை மாவை சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது நல்லா பெருசாக இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. அதுக்கப்புறமா ஒரு ப்ளஸ் அண்ட் ஒரு இன்ட்டு போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த கார்னர்லேருந்து சென்டருக்கு இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த எட்ஜை நீங்கள் மைதா வச்சுலாம் பேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இது கண்டிப்பாக பிரியாது. நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. இது எல்லாத்தையும் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஒரு 70%க்கு மேலே சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். பாருங்கள், ஒன்று கூட பிரியலை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த ரெசிபி என்ன போடலான்னு ஒரு ஐடியா கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. டாடா பாய்.